Hello friends, welcome to C language Tamil tutorial part 23. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா do while loop பற்றி பார்த்தோம். do while loop அப்படின்னு பார்த்தோன்னா do ஃபஸ்ட் ஒரு டைம் சிம்பிளாக ரன் பண்ணிட்டு அப்புறம் whileல நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகும். இப்போ நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது புதுசாக ஒரு ஃபைல் அதை வந்து நான் முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். அதை இப்போ நம்ம பார்க்குறது ஃபார் லூப்ன்றதுனால ஃபார் லூப் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஃபார் லூப் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுகிறேன் பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹெட்டர் ஃபைல் அப்படின்றது. உங்களுக்கு இன்னும் இந்த ஹெட்டர் ஃபைல் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஹெட்டர் ஃபைல் இருக்குது. அதாவது டாட் மேத் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸு, டாட் கிராப், டாட் ஹெச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்க்கு அந்த மாதிரி நிறையா நம்ம எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பேசிக்காக பார்க்குறதுனால அந்த ஹெட்டர் ஃபைலெல்லாம் தேவைப்படாது. நான் இருந்தாலும் அந்த ஹெட்டர் ஃபைலெல்லாம் இனி வேறு கிளாஸில் பற்றி அதை பற்றி சொல்ல போகிறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். கிளியர் ஸ்க்ரீன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். எடுத்துலேயே ஃபார் லூப் அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம், இப்போ பாருங்கள் ஃபார் லூப் என்ன மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு லூப் யூஸ் பண்ணி பண்ணதுக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஃபார் லூப்பிங்கை விட. ஃபார் லூப்பில் இதை விட கொஞ்சம் பெருசாக எழுத வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா கண்டிஷனும் எழுதிட்டீங்க. ஒரே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளார எல்லா கண்டிஷனும் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத எழுதிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு லூப்பிங் கிளாஸ் அப்படின்னு எழுதிடுறேன். வெல்கம் டு லூப்பிங் கிளாஸ் அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அது டிஃப்ரெண்ட் காட்டணுன்றதுக்காக இன்னொரு இது எழுதிடுறேன். ப்ரோக்ராம் இஸ் எண்ட் அப்படின்னு எழுதிடுறேன். எழுதிட்டேன். இப்போ வந்து முடிச்சுட்டு ப்ரோக்ராம் நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டணுன்றதுக்காக கெட் கேரக்டர் அப்படின்றத வாங்குகிறேன். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன லூப்பிங் கண்டிஷன் எழுதியிருக்கேன்னா ஏவோட வேல்யூ 1 3 டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ் ட்ரூ ஆகிற வரைக்கும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் F9 கொடுத்துட்றேன். தெரிஞ்சுங்களா, வெல்கம் டு லூப்பிங் கிளாஸ் 3 டைம் வந்திருக்கு. அப்போ ப்ரோக்ராம் இஸ் எண்ட் அப்படின்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப இல்லை, இந்த இதுக்குள்ளாரே மொத்தமாகவே ஒரு கண்டிஷனே முடிச்சிட்டோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம எழுதுறது எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த லூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இதுவே ஒவ்வொன்றுத்தையும் எழுதிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஏக்கு வேலையை தனியாக டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் கண்டிஷன் ஒரு தவு, அப்புறம் அதாவது அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது ஒரு தவு அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இதை பாருங்கள் ஒரு 5 டைம்ஸ் கொடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பண்ணிட்டு